ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, ஜென்ரல் மீடியா எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு பஸ்வேர்டு மாதிரி செல்ஃப் கேர் அப்படின்னு நிறைய பரவலாக நம்ம எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நிறைய அனாலிசிஸ் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக செல்ஃப் கேர் அப்படின்னா ஒரு சலூனில் போகிறதோ, ஒரு ஸ்பாவோ, இல்லை ஒரு ஹேர் கட்டோ, ஒரு ட்ரெஸ்ஸு வார்ட்ரோப் ரிஃப்ரெஷ் பண்ணுறதோ, அந்த மாதிரி எல்லாம் தான் நினைக்கிறாங்க. லைக் வெரி சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் கேர், விச் இஸ் குட். அஃப்கோர்ஸ் ஐம் நாட் சேயிங் க்ரூமிங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் அது அந்த இட் இஸ் ஃபார் மீ, என்னை பொறுத்த வரைக்கும், தட் மேபி லைக் தி லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர், ஈவன் தோ த மோஸ்ட் விசிபிள். அந்த முறையில் பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டு தான். ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கும்போதே விசிபிளாக இருக்கும். லைக் தி இம்பேக்ட் இஸ் இமீடியட்லி விசிபிள்ங்கிற முறையில் அது தட் இஸ் இம்பார்ட்டண்ட். But today we will talk about the aspects of self-care. Like என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செல்ஃப் கேர்ன்றதுனால என்ன நினைக்கிறேன் அப்படின்றது, that is what I would like to share today. So first thing that I would like to share is like mental self-care. Mental self-careனா நம்மளோட மைண்டு, அவர் பிரெயின், அவர் மைண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டூல், எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் டூல். ஸோ பவர்ஃபுல் தேட் இப்போ நீங்கள் ஒரு கோல் மனசில் ஒன்று செட் பண்ணால் கூட உங்கள் பிரெயின் வில் இமீடியட்லி ஸ்டார்ட் ஆப்டிமைசிங். எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெலவென்ட் டு திஸ் கோல், வாட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி யுவர் பிரெயின் வில் இமீடியட்லி ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜைசிங். லைக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டூல் வி ஹாவ் இன் அவர் ஹேண்ட், விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் இமீடியட்லி பிளானிங் ஃபார் அஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங் ஃபார் அஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டூல் நம்ம மைண்டில் இருக்குது. நமக்கு பிரெயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவர் மைண்ட் இஸ் ஆல்சோ லைக் அ வெரி வாஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் நம்மளோட மைண்ட். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் கேர் இஸ் டு டேக் கேர் ஆஃப் அவர் இன்புட்ஸ் டு அவர் மைண்ட். நம்ம மைண்டுக்குள்ளே எந்த மாதிரி இன்புட் போகிறதுங்கிறது மிக 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 முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஈவன் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள், நம்மளோட என்வாயன்மெண்ட், நம்ம யார் எந்த மாதிரி ஆள்கள் கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் எப்படியும் நம்ம தெரியாமலும் அந்த நெகட்டிவிட்டி வர தான் செய்யும். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க கூட இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கழித்து நீங்களும் கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் வெரி வெரி நேச்சுரல். ஆனால் ஒரு சியர்ஃபுல்லாக இருக்கிறவங்க கூடயோ, ஒரு நல்ல கோல் ஓரியன்டாக ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்க கூடயோ நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் மைண்டில் அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்துடும். அண்ட் திஸ் ஆல்சோ அப்ளைஸ் டு மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமிலோ யூடியூபிலோ எல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்கும், தகவல் நிறைய இருக்கும். பட் மைண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட், இப்போ ஒரு மூவி ரிலேட்டட் ஒரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அளவாக மாடரேஷனில் எல்லாமே நல்லது தான். பட் ஓவர் த டாப் இந்த செலிப்ரிட்டி நியூஸ் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஜங்க் நியூஸ் ஆர் லைக் ஒரு சின்ன தேவையில்லாத கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட், அந்த மாதிரியெல்லாம் ஆள்கள் பேசி அங்கங்கே சண்டை போடுறது. தெரியாத ஒரு நபர் இன்டர்நெட்டில் ஏதோ ஒன்று சொன்னால் நம்ம எதுக்கு அவர்கிட்ட சண்டை பண்ண போகணும்? அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு நம்மளும் நமக்கு பிடிச்சது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து ரேஜ் பைட்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சண்டே வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு பேச வந்த ஆள்கள் சண்டைக்கு வந்து கூட ஒரு அட்டென்ஷன் வரும், அதில் ஒரு இன்ட்ராக்ஷன் வரும், அது ஒரு அல்காரிதமுக்கு இதாகுன்ற முறையிலும் நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க. அப்போது அவர் வந்து வேணும்னே நம்மள்கிட்ட நம்மளோட டைம் நம்ம அட்டென்ஷனை வந்து எடுக்கிறதுக்காக இந்த முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது இந்த மைண்ட்லெஸ் திங்ஸ் நம்ம மைண்டில் போட்டுகிட்டே இருந்தோம்னா வி ஆர் ஆக்சுவலி ஹார்மிங் அவர் செல்ஸ். இது வந்து நம்ம நம்ம படுக்கிற பெட்டு மேலே வந்து குப்பையை கொட்டுற மாதிரி. நிறைய நம்ம குப்பை கொட்டி அது மேலே நம்ம படுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்ம கிளியராக பியூராக வைக்க வேண்டிய மைண்டில் நம்ம சும்மா தேவையில்லாத விஷயங்கள் டம்ப் பண்ணுறது. இட் இஸ் நாட் செல்ஃப் கேர், இட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன், செல்ஃப் ஹார்ம். அப்போது எந்த மாதிரியான இன்புட் நமக்குள்ளே போகுதுங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறது. ஸ்க்ரீனிங் வாட் கோஸ் இன் டு யுவர் மைண்ட், தட் இஸ் அ ஹியூஜ் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர். நம்மளோட மற்ற ஃபுல் திங், எவ்ரி திங் தட் வி டூ இன் த ரெஸ்ட் ஆஃப் த டே தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவர் மைண்ட் இஸ். நம்மளோட மைண்ட் செட்டு தான் மிக முக்கியம். ஸோ இந்த மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னா மைண்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து பாசிட்டிவாக தேவைக்கேற்ற மாதிரி இருக்கணும். லைக் ரேண்டம் திங்ஸ் ஆர் லைக்
நெகட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம மைண்டும் அந்த மாதிரி டூலாக மாறிடும். தென் அவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் ப்ரையாரிட்டைசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் திங்ஸ். அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறதும் ஹெல்ப்லெஸ்னஸ் எல்லாம் தான் ப்ரையாரிட்டைஸ் ஆகிடும். ஸோ கீப் அவர் மைண்ட் பியூர். அப்போது இன்புட்ஸ் வாட் இஸ் கோயிங் இன் டு அவர் மைண்ட் அண்ட் வாட் இஸ் பீயிங் ப்ராசஸ் பை அவர் மைண்ட், நம்ம மைண்ட் எங்கே போகுது, எந்த மாதிரியான விஷயங்களில் அதிக டைம் நம்ம மைண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது, எந்த மாதிரியான தாட்ஸ் நமக்குள்ளே போகுதுங்கிறது, அந்த அவேர்னஸ் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் கேர். அண்ட் அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் கேர் இஸ் ஃபைனான்ஷியல் செல்ஃப் கேர். இது நிறைய விதமாக இருக்கும். லைக் வி ஷுட் நோ எங்கே நமக்கு வந்து இது மிஸ் ஆகுதுன்றது. இது நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு, இதில் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இப்போ நேரடியாக நம்ம போய் பேச முடியலன்னா கூட ஈவன் ரைட் நவ் ஃப்ரீயாக கூட வி ஹேவ் ஸோ மச் இன்ஃபர்மேஷன். ஸோ பீயிங் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் ஃபீட், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகுறதுங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் வி ஆர் டூயிங் ஃபார் அவர் செல்ஸ். நம்ம கூட இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம கம்யூனிட்டிக்காகவும் நம்ம செய்யக்கூடிய பெரிய நல்ல விஷயந்தான் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதுன்னு பார்த்து அதே வந்து க்ளோஸ் பண்ணுறது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் செல்ஃப் கேர். இல்லைன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். நம்ம என்னென்னலாம் சரி பண்ணாலும் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதை வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். வாட் எவர் எல்ஸ் ஹேப்பன்ஸ் கான்ஸ்டன்ட்லி இது ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இந்த ஒரு வரி போயிட்டே இருக்கும், நமக்கு பணம் சரியாக இல்லைன்னா. ஆனால் நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குன்னா we can focus on everything else. So that is also another important aspect of self-care என்னை பொறுத்த வரைக்கும். Now thirdly, I genuinely feel like நம்மளோட செல்ஃப் கேரில் தட் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோயிங் டு அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். நம்ம ஒரு டெம்பிள் சர்ச்சிலெல்லாம் போகிறத பற்றி, மோஸ்கிலெல்லாம் போகிறத பற்றி மட்டும் நான் சொல்லலை, அது ஒரு விதமான நல்ல இது தான். பட் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர்ன்றதில் நான் என்ன நினைக்கிறேன்னா டு கைண்ட் ஆஃப் அன்பிளக் இடையில நம்ம ரொம்ப 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 அன்றாட வாழ்க்கையிலே அப்படியே இருக்காமல் கொஞ்சம் ஒன்ஸ் இன் அ வைல் இட் இஸ் குட் டு அன்பிளக். கொஞ்சம் நேரம் நம்மளே வந்து தனியாக உட்காந்து நம்மளை பற்றியும் லைக் லார்ஜர் தேன் அஸ், கிரேட்டர் தேன் அஸ் என்ன இருக்குங்கிறதை பற்றி யோசிக்கிறது, டு திங்க் ஆஃப் லைஃப் ஆன் அ லார்ஜர் ஸ்கேல், கொஞ்சம் பிக் பிக்சர் யோசிக்கிறது, ஸ்பெண்டிங் டைம் இன் நேச்சர், இதெல்லாம் ஒரு செல்ஃப் கேர். ரிஃப்ரெஷிங் அவர் மைண்ட். நம்ம நிறைய தடவை லைக் வி லிவ் வெரி ஸ்மால் பிகாஸ் வி ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் டே டு டே. நம்ம சுற்றி நடக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்து நம்மளோட லார்ஜர் பாயிண்ட், நம்மளோட பர்பஸ் என்ன, வை ஆர் வி ஹியர், வாட் வில் கிவ் மீனிங் டு அஸ், எது செஞ்சால் நமக்கு ஃபுல்ஃபில்டான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் மற்ற விஷயங்கள் இருந்து அன்பிளக் பண்ணி நமக்குள்ளே இருக்கிற அந்த லார்ஜர் ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பிக் பிக்சர் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர். அண்ட் தட் வில் கிவ் அஸ் சம் டைரக்ஷன் இன் லைஃப், ஒரு பர்பஸ் லைஃப்பில் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் லைக் ஃபார் கிவிங். நான் எப்போவுமே ஐம் வெரி பிக் ஆன் ஃபார் கிவிங் பீப்புள், நாட் பிகாஸ் வி ஷுட் ஹெல்ப் தெம். இது நமக்காக நடந்த பாஸ்ட் மிஸ்டேக்கில் பற்றியும் மற்ற பிரச்சனைகளை பற்றியும் ரொம்ப யோசிக்காமல் ஃபார் கிவிங் அவர் செல்ஸ் அண்ட் அதர்ஸ், மூவிங் ஃபார்வர்ட் இன் லைஃப் ரேதர் தென் கான்ஸ்டன்ட்லி லுக்கிங் பேக். இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலி செல்ஃப் கேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் அவர் மைண்ட் ஷுட் பி அல்டிமேட்லி அட் பீஸ் இல்லைங்களா. அந்த பீஸ் வில் கம் when we can see a little bit outside of what we see in the daily run, the operational இதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்பிரிச்சுவலி we feel better and at peace. நமக்கு என்ன ஃபுல்ஃபில்டாக இருக்குன்னா we will get an idea and we can move towards that. So I believe that that is also a very very important aspect of self-care. And another aspect for me is of course the physical aspect of self-care, and that includes நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட். lot of us don't get rest. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம மொபைல் எடுத்து ஆர் கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதோ இல்லை சோஷியல் மீடியா பார்க்குறதோ சும்மா ஸ்க்ரோலிங் பண்ணுறதோ சேட் பண்ணுறதோ எல்லாம் நம்ம வந்து ரெஸ்ட்டுன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஜெனுவின்லி ஒரு ரெஸ்ட்டு கிடையாது இல்லைங்களா. வி ஆர் ஸ்டில் என்கேஜிங். நம்மளுக்கு நம்ம ஃபிசிக்கலியாக இருந்தாலும் சரி அண்ட் மென்டலியாக இருந்தாலும் சரி வி ஆர் ஸ்டில் என்கேஜிங் அவர் செல்ஸ் அண்ட் மே நாட் ஈவன் பி இன் அ குட் வே. ஸோ இது மட்டும் ரெஸ்ட்டுன்னு நினைக்காம ப்ராப்பர் ரெஸ்ட் ஆஸ் இன் லைக் கெட்டிங் குட் ஸ்லீப், ஒழுங்காக தூக்கம் கிடைக்கிறது, நல்லா தண்ணி குடிக்கிறது, தண்ணி டெய்லி எவ்வளோ தேவையோ அந்த மொத்தமாக குடித்து நம்ம பாடி டிஹைட்ரேட் ஆகாமல் பார்க்குறது, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, ஆக்சுவல் ரெஸ்ட் வேர் வி லைக்
டர்ன் ஆஃப் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஜெனுவின்லி நம்ம பாடிக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கறது. கொஞ்சம் நேரம் ரியலி ஜெனுவின்லி ரிலாக்ஸிங். வேற ஒரு ஷோ பார்த்தோ இல்லை மற்ற ஒரு சோஷியல் மீடியா பார்த்தோ இல்லாமல் ஜஸ்ட் ரியலி அன்வைண்டிங் விச் இஸ் குட் ஃபார் யூ. அந்த சூதிங் அன்வைண்டிங் கொஞ்சம் நேரம் பண்ணுறது. இட் குட் பி இன் எனிவே லைக் மெடிடேஷன் மாதிரி ஒரு வழியாகவோ இல்லை புக் ரீடிங் அந்த மாதிரியாக இருந்தாலும், மியூசிக் மூலமாக இருந்தாலும், இல்லை உங்களோட ஹாபீஸ் ஜெனுவின்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஹாபீஸ் லைக் கார்டனிங் ஆர் எனிதிங் எல்ஸ் தட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஹாபீஸ் மூலமாக இருந்தாலும் சரி, தோஸ் திங்ஸ் அந்த ஜெனுவின் ரெஸ்ட். யூ நீட் தட் ரெஸ்ட். எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம எல்லோரும் வாழுறோம். டெய்லி ஸோ மெனி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் தேர். அது என்னாகும் இது என்னாகுங்கிற கன்சர்ன் இஸ் தேர் ஃபார் அஸ் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு திஸ் வில் ஹெல்ப் அஸ். இது we can consider this is an important aspect of self-care. And health, overall healthங்கிறது மிக 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 முக்கியமானது. and taking care of health in a holistic way, லைக் நம்மளோட எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த், அது ஒர்க் அவுட் இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இஃப் யூ ஹாவ் அன் இல்னஸ், டேக்கிங் கேர் ஆஃப் தட் இல்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் இஃப் வி ஹாவ் டு பி டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். அதே மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இஸ் டு செட் பவுண்ட்ரிஸ். இதுவும் ஒரு ஹியூஜ் பார்ட் ஆஃப் செல்ஃப் கேர். சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் கேர், எது நமக்கு தேவையான சோஷியல் இன்ட்ராக்ஷன், எது தேவையில்லாதது, அந்த டிஸ்டிங்ஷன் எடுத்து தேவையான சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை அதிகப்படுத்தி தேவையில்லாத சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணுறது. பீப்புள் ஹூ கிவ் அஸ் எனர்ஜியும் பீப்புள் ஹூ ட்ரெயின் அஸும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சேம் பீப்புள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். இப்போது ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி வரும், ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நம்ம இருக்கிற எனர்ஜி கூட போன மாதிரி தான் தெரியும். ஸோ ஐடென்டிஃபை ஹூ இஸ் வாட் ஃபார் யூ. நம்ம எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, ஆர் அட்லீஸ்ட் கம்பேரிங் யூ டு பீப்புள் அண்ட் ஃபீலிங் பேட், அந்த மாதிரி இதிலிருந்து வெளியே வந்து அப்லிஃப்டிங் பீப்புள், பீஸ்ஃபுல் பீப்புள், நர்வஸ் சிஸ்டமுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் செல்ஃப் கேர். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் திங்ஸ் தட் கேன் ஹெல்ப் அஸ், தட் ஆர் வேல்யூபிள், அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் என்கம்பாஸ் செல்ஃப் கேர் ஃபார் மீ. அப்போது நம்ம செல்ஃப் கேர் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது இது எல்லாமே அதில் இன்வால்வ்டு. அண்ட் திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல். இது கூட நம்ம ஒரு நாள் பண்ணுறதோ ஒரு 1 week எக்ஸசைஸோ கிடையாது. திஸ் இஸ் ஃபார் லைஃப். பிகாஸ் அல்டிமேட்லி இஃப் வி கேனாட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ், வி கேனாட் டேக் கேர் ஆஃப் எனிபடி எல்ஸ். நம்மளை கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பர்டன் ஆகக்கூடாது இல்லைங்களா? நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபார் மீ this is a lifestyle which will take care of all these aspects of self-care. That is what is best for us, and once we do what is best for us, we are naturally also helping other people. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.